இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிற சீனுக்கு தாண்டா போகிறோம். தயாங்கும் சரி ஜிம்முனும் சரி 2 பேரும் கையில் தூக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டு தான் வேகமாக போகிறாங்க. இப்போ ஜாடாவை ஆப்ரேஷன் வார்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க உள்ள. குக்கி வந்து மயங்கி இருக்கிறதுனால அவளுக்கு சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. இந்த பக்கம் சாராவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. வெளியே பார்த்தா தேங்க டக்குன்னு ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறான். ஜிமின் பார்த்துட்டோமா ஒடையாந்துட்டு எழுப்புறான். டே மச்சான் என்னடாச்சு? டே எந்திரா. டே மச்சான். டக்குன்னு அங்கேருந்து நர்ஸு தான் இங்கே நடக்கிறத பார்த்து உடனே வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு தான் தயங்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போய் இன்னொரு டாக்டர் மூலமாக அவனை செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஜிமின் கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க அந்த டாக்டர். என்னாச்சு டாக்டர்? ரொம்பவே சீரியஸாக இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு அவர் உயிர் போய்கிட்டு இருக்குது. டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவனுக்கு தலையில் மட்டும்தானே அடிபட்டு இருந்தது. ஆமாம் மிஸ்டர், பட் இருந்தாலும் அவங்களுடைய பிரெயின் கொஞ்சம் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எங்களால் காப்பாற்ற முடியுமாங்கிறதே டவுட் தான். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? தயவுசெய்து இப்படி காப்பாற்றுங்க டாக்டர். இங்கே பாருங்கள் மிஸ்டர், எங்களால் ஆன எல்லா முயற்சியும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் அதே மாரி எங்களால் காப்பாற்ற முடியலன்னா எதுவும் பண்ண முடியாது மிஸ்டர். இவங்க இப்படி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஜாரா அட்மிட் ஆகியிருந்த அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து தான் ஒரு டாக்டர் வெளியே வராங்க. இங்கே ஜாராங்கிற பேஷண்ட்டை அட்மிட் பண்ணது யார்? நான் தான் டாக்டர். அவங்களுக்கு ஹார்ட் டேமேஜ் ஆகிருக்கு. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், ஆல்ரெடி அவங்க ஹார்ட்டில் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த புல்லட் அவங்க ஹார்ட்டோடைய பக்கத்துலேயே ஸ்டக் ஆகிருக்கு. கண்டிப்பாக எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியாது. இப்படி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஹார்ட்டை நாங்கள் மாற்றி ஆகணும். அவங்க கண்டிப்பாக அதில் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறு ஹார்ட் கிடச்சா நாங்கள் கண்டிப்பாக அதை வச்சு அவங்கள பிழைக்க வைக்க முடியும். டாக்டர். ஆமாம் மிஸ்டர், நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் லேட் பண்ண இந்த உயிருக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது. லேட் பண்ணாமல் சீக்கிரம் டோனரை தேடுங்க. டாக்டர். எஸ் டாக்டர், இங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்க, நீங்கள் வேணால் அதை பார்க்குறீங்களா? டாக்டர். என்ன டாக்டர்? இங்கே பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் ஒத்துக்கலைன்னா வேறு வழி இல்லை. 2 பேர் உயிரும் வேஸ்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட் அவங்க பிளட்டு செட் ஆகிடுச்சுன்னா தாராளமாக நம்ம இவங்க ஹார்ட் எடுத்து அவங்களுக்கு வைக்கலாம்ல. தயவுசெய்து டிலே பண்ணாதீங்க. இவரோட ரிலேட்டிவ் யாரோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. ஏன்னா 2 பக்கமே ரொம்பவுமே கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறதுனே அவனுக்கு தெரியல. கரெக்டாக இவங்க பேசுகிறதெல்லாம் தயங்கோட அம்மா அங்கே நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் தயங்க அட்மிட் பண்ண அடுத்த நிமிஷமே தயங்கோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லியிருப்பான். இதை கேட்டதுமே அங்கே அவங்க உடஞ்சி அப்படியே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஜிமின் அந்த சத்தம் கிட்ட தான் திரும்பி பார்க்குறான். மா 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 அழுவாதீங்கம்மா, அம்மா ப்ளீஸ்மா அழுவாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் தான் தயங்கோட அம்மாவை காம் பண்ணிகிட்ருக்கிறான். பட் இங்கே டாக்டர் 2 பேருமே அர்ஜென்ட் படுத்துகிறாங்க. ஏன்னா நேரம் போக போக 2 உயிருக்கும் ஆபத்துங்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 2 உயிருக்கும் ஆபத்து. தயவுசெய்து ஏதாவது பேசி சீக்கிரம் முடிவு எடுங்க. எங்களால் அது வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. உங்களுடைய பெர்மிஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ தயங்கோட அம்மா தான் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க. டாக்டர், என் பையனோட ஹார்ட்டை இந்த பொண்ணுக்கு வச்சிருங்க டாக்டர். அம்மா. ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பான முடிவும் எடுக்கலை. இதுதான் சரின்னு எனக்கு தோணுதுப்பா. டாக்டர், நீங்கள் என் பையனோட இதை எடுத்து இந்த பொண்ணுக்கு வச்சிருங்க டாக்டர் அப்படின்னு அவங்களும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. டாக்டர் உடனே டிலே பண்ணாமல் அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ தயங்கோட அம்மா கிட்ட தான் கையெழுத்து வாங்குறாங்க. அவங்களும் அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் அழுதுகிட்டே தான் அந்த கை நடுக்கத்தோடையே அவங்க சைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜாராக்காக சைன் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்குமே தயங்கோட அம்மா தான் சைன் போடுறாங்க. அவங்க 2 பேருக்காகவும் தயங்கோட அம்மா கிட்டேருந்து தான் சைன் வாங்கியிருப்பாங்க டாக்டர். இப்போ தயங்கோட அம்மா தான் கேட்குறாங்க. டாக்டர். சொல்லுங்கம்மா. நான் என் பையனை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிட்டுமா? சரிம்மா, தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாரி ஜிமின்னு தான் கூட போகிறான். அவன் உசுறு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறத இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு. இவன் தான் என் உலகன்னு இருந்தேன். ஆனால் இப்போது இவனும் என்னை விட்டு போக போகிறான். ஆமாம், அப்படியெல்லாம் ஏம்மா சொல்கிறீங்க? அவன் நம்ம கூட தான்மா இருக்க போகிறான். ஆமாம் இல்லை, நம்ம கூட தான் இருக்க போகிறான். ஆனால் இந்த முகத்தை நான் மறுபடியும் எப்போ பார்ப்பேன்? என் பையன் என் கூட இல்லாமல் போகிறான். என் பையன் எப்படியெல்லாம் என் கூட இருந்தான். ஆனால் இப்போ என் பையன் என்னை விட்டு போகிறான்னா, அம்மா ப்ளீஸ்மா அழுவாதீங்கம்மா. நம்ம கூட தான்மா இருக்க போகிறான். நீங்கள் அழுவாதீங்கம்மா ப்ளீஸ்மா. அங்கே பாருங்கம்மா, எங்களுக்கு நேரம் ஆகுது, எங்களை எங்கள் ஒர்க்கை செய்ய விடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதும் ஜிமின் தான் இப்போ தேங்கோட அம்மா கூட்டிகிட்டு வரான். அம்மா
வாங்கம்மா. அவங்களுக்கும் மனசு இல்லாமல் அழுதுகிட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் இப்போ கட் பண்ணால் 2 பேரும் ஆப்ரேஷன் வார்டுக்குள்ளே தாண்டா காட்டுறோம். ஆப்ரேஷன் தாண்டா போயிட்டுருக்குது. டாக்டருமே ரொம்பவே பொறுமையாக தான் பார்த்து பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஹார்ட் ஆப்ரேஷனுங்கிறது சும்மா கிடையாது இல்லையா? அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி ரொம்ப நேரம் போகுதுடா. இப்போ கரெக்டாக டேவோட ஹார்ட் எடுத்து சாலாக்கு தான் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறாங்க. ஒரு 2-3 டைம் டேப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் துடிக்குது. இப்போ தான் அங்கேருந்து நர்ஸுக்கும் டாக்டருக்கும் சரி பெருமூச்சே வருது. சக்ஸஸாக ஆப்ரேஷன் நடந்துருச்சுங்கிறத நினச்சி. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து தான் காட்டுறோம். ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க. ஜிமின் தான் வேகமாக வந்து கேட்குறான் டாக்டர்கிட்ட, என்னாச்சு டாக்டர்? நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, எல்லாம் சக்ஸஸாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். பேஷண்ட்டும் நல்லா இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டோடைய அம்மா சார் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க நேராக போகிறாங்க தயங்கோட அம்மா கிட்ட தான். இங்கே பாருங்கம்மா, இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்தமாரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உங்கள் பையனோட இதயத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இந்த இழப்பை எங்களால் ஈடுகட்ட முடியாது தான். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் பையன் மூலமாக ஒரு மறுவாழ்வே கிடைக்க போகுது. அதுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சரி அங்கே இருந்த நர்ஸும் சரி எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிகிட்ருக்குறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். என் பையன் மூலமாக நிறைய பேர் நல்லபடியாக வாழுறாங்கங்கும் போது எனக்கும் சந்தோஷம்தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவள் இப்போது நல்லா இருக்காள்ல? அந்த பொண்ணுக்கு இப்போ எந்த குறையும் இல்லை. அவங்க இன்னும் 100 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னம்மா நீங்கள் எங்களுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு? நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லை பரவாயில்ல, சரியான சமயத்துக்கு இந்த முடிவு எடுத்தது நீங்கள் தானே. அதுக்கு நீங்கள் சம்மதிச்சனால மட்டும்தான் எங்களாலையும் இது செய்ய முடிஞ்சுது. இருக்கட்டும்ப்பா, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் கிளம்பி போயிடுறாங்க. தேவங்கட அம்மாவால் தான் அழுகிறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல. அம்மா நம்ம போய் குக்கியை பார்க்கலாம் வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டுருக்குறான். குக்கி முன்னாடி தான் அழுவக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு 2 பேரும் போய் நிற்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் இப்போ தாம்மா வந்தேன். அண்ணா அண்ணா சாரா எப்படி இருக்காண்ணா? இங்கே பாருமா, இங்கே பாரு, நீ நீ பயப்படாத, அழுவாத. அவள் நல்லா இருக்கப்போ, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜமாக தானே சொல்கிறீங்க? அவளுக்கு எதுவும் இல்லைல்ல? அதான் நான் சொல்கிறேன்லம்மா, எதுவும் இல்லை. நீ 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 பயப்படாத. குக்கிம்மா சொல்லுங்கள் ஆண்டி. நீ பயப்படாதம்மா, ஜாரா நல்லா இருக்கிறா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் அவன் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்போ அவளுக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லைம்மா, நீ பயப்படாத. ஓகே ஆண்டி. சார் அப்படின்னு அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சது அந்த மொத்தமும் உடஞ்சிருச்சு. அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டி ஏன் அழுகுறீங்க? அண்ணா சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் ஆண்டி அழுகுறாங்க? இல்லை குக்கி, அது வந்து அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்கள், ஏன் ஆண்டி அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டதுனால நடந்ததெல்லாம் ஜிம்மின்னு சொல்லிடுறான். குக்கியுமே அழுவ ஆரம்பிச்சிட்றா. அவள் அழுவ ஆரம்பித்ததும் அவ்வளோதான். தேவங்கூட அம்மாவும் சரி ஜிம்மினும் சரி அவளை காம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படியோ கொஞ்சமாக பேசி பேசி அவளையும் காம் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, இதை பற்றி நினச்சி நீ கவலைப்படாத, சரியா? என் பையன் என்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கூட தான் இருக்கிறான். அதை நினச்சி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ கவலைப்படாத, சரியா? இப்போ நீயுமே உன் உடம்ப பார்த்துக்கணும், சரியா? ஆமாம் குக்கி, அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல, நீ அதே நினச்சிட்டு அழுவாத, சரியா? நீ கொஞ்சம் வீக்காக இருக்கிறியா, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நீ அதே நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் எதுவும் உனக்கு உடம்பு முடியாத போயிட போகுது. நீ அதே நினச்சிட்டு அழுதுட்டு இருக்காத குக்கி, சரியா? இல்லைன்னா சார் நம்ம கூட. இங்கே பார், நான் தான் சொல்கிறேன்ல, நீ இந்த விஷயத்தை எதுவும் ஜாரா கிட்ட போய் சொல்லிடாத, புரியுதா? அண்ணா நான் எப்படி சொல்லாமல் இருக்கிறது? இப்போவே ஜாரா கிட்ட சொன்னால் அவளுக்கு இன்னும் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ப்ளீஸ் தயவுசெய்து எதுவும் நீ சொல்லிடாத. அவளுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் இழந்துருவோம். இப்போ வரைக்கும் தயங்கு நம்ம கூட தான் இருக்கிறான்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து நீ இது சொல்லிடாத, சரியா? நாங்கள் பொறுமையாக அவகிட்ட சொல்லிக்கிறோம். சரிங்கண்ணா அப்படிங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறான். அண்ட் இப்படியும் கொஞ்ச நேரம் போகுது. இப்போது ஜிம்மினும் தேங்காய் அம்மாவும் தான் வெளியே இருக்கிறாங்க. இப்போ தேங்காய் தான் எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததும் அவ்வளோதான், தேங்காய் அம்மா ரொம்பவே உடஞ்சிடுறாங்க. அவங்களால அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கவே முடியல. ஜிம்மினுக்கும் அப்படி தான். 2 பேருமே
அங்கேருந்து வரப்பவே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அவங்க முன்னாடி தான் கொண்டாந்து நிறுத்துறாங்க தயாங்க. இன்னும் ரொம்ப உடஞ்சி போய் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால எப்படி அதை ஏற்றுக்கிறதுனே தெரியல. இன்னமும் அவங்களுக்கு தயாங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அதே சமயத்தில் அவங்க அந்த ரியாலிட்டிக்கும் வராங்க. எனக்கு தெரியும் கண்ணா, நீ நீ என் கிட்ட தான் இல்லை, ஆனால் ஆனால் இனிமேல் என் கூட தான் இருப்ப இல்லை. எனக்கு தெரியும், நான் நான் உன்னை இழக்கலை, என் தயாங்க என் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு தான் இப்போ தயாங்கோட ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும், நான் இதை ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். அம்மா கூட தான் இருக்கிற இல்லை, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணா. நீ நீ எதை நினச்சி கவலைப்படாத. உன் அம்மா தனியாக இருக்கிறலாம் நினச்சி நீ கவலைப்படாத. அதான் நீ உன் இடத்துலேருந்து பார்த்துக்க. சாராவை விட்டுருக்கிய, நான் அப்புறம் ஏன் கவலைப்படணும்? சாராக்குள்ளே நீயும் தானே இருக்கிற. நான் அப்புறம் ஏன் கவலைப்பட போகிறேன் சொல்லு? நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? என் பையன் சாராக்குள்ளே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சாராவும் இனிமேல் என் பொண்ணு தானே. நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கும்போது நான் ஏன் தனியாக இருக்க போகிறேன் சொல்லு? சொல்லு கண்ணா. நான் அம்மா அழுவக்கூடாது இல்லை? ஆமாம், அம்மா அழுதா உனக்கு பிடிக்காது தானே கண்ணா? இல்லை இல்லை, நான் அழுவலை, நான் அழுகலை கண்ணா. சரியா, அம்மா அழுக மாட்டேன், நீ கவலைப்படாத. என்ன, நீ நீ நல்லபடியாக தூங்கு. அம்மா கவலைப்பட மாட்டேன். இப்போ கட் பண்ண செமெண்ட்ரியை தாண்டா காட்டுறோம். அங்கே தயாங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்ருக்குறாங்க. இப்படி தாண்டா அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடிச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அம்மா வாங்க போய் குக்கியை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை போய் பார்க்க போகிறாங்க. இப்போ குக்கி கிட்டே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவளும் ஒரு பக்கம் அழுவுறா, கஷ்டப்படுறா தான். இருந்தாலும் 2 பேரும் அவளை காம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அவன் நம்மளோட தான் இருக்கிறான், சரியா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஜாரா கிட்ட தான் காட்டுறோம்.